சிவகங்கை மாவட்டம் முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவின் சார்பாக 11ஆம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவின் சார்பாக 11ஆம் ஆண்டு கல்வி பரிசளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற 135 மாணவ மாணவியருக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். விழாவில் சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவின் தலைவர் கருப்பையா ஆசிரியர் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் காசி அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். நிறைவாக பொருளாளர் ஆண்டிக்காளை அனைவருக்கும் நன்றி கூறி விழாவினை நிறைவு செய்தார். இவ்விழாவானது எதிர்வரும் காலங்களில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் எனவும் படிப்பில் மாணவர்கள் ஆர்வம் செலுத்த இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் விழா குழுவினர் பெருமையுடன் தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழு செய்திருந்தனர். தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவினுடைய ஆசிரியர் பணி நிறைவு திரு வெள்ளச்சாமி அவர்களே, முத்தரையர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவின் மாவட்ட செயலாளர் காசி அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய தருவதாக இருந்து எனக்கு முன்னர் குறிப்பிட்ட நண்பர் சொன்னதை போல சென்னையில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சியில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய படிப்பு உயர்கல்வியை பெறுவதில் உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்கு கல்வியை வளர்ப்பதில் முதலமைச்சர் முனைப்போடு செயல்படுகிறார் என்பதை இந்த நல்ல நேரத்திலே எடுத்துச் சொல்லி அத்தகைய கல்வி வளர்ச்சியில் அக்கறையுள்ள முதலமைச்சராக இருக்கின்ற மாநில முதலமைச்சர் அவர்களுடைய கருத்தை நீங்கள் தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் என்று கூட, அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் வந்து கலந்து தொடரணும், பிள்ளைகளை பாராட்டி செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னார்களே தவிர மற்றவர்கள்லாம் வந்தால் அழைப்புகளை கொடுத்துட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம், இதுக்கு ஏதாவது நீங்கள் நிதி செய்யணும் போகணும்னு கேட்பாங்க. அவர்கள் எந்த விதமான கோரிக்கையும் வைக்காமல் வர வேண்டும் என்ற அந்த கட்டளையை தான் எனக்கு தந்தார்கள். அந்த வகையில் நான் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, இதுபோன்று ஆர்வத்தோடு செயல்படுகின்ற இந்த நிர்வாகிகளை அவர்களுக்கு உறுதியாக நானும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு எனது சார்பில் இந்த சிவகங்கை மாவட்ட முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழுவினுடைய வளர்ச்சி நிதிக்காக 50,000 ரூபாயை எனது சார்பாக அளிக்கிறேன் என்பதை சொல்லி காலத்தின் அருமை கருதி நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும், உங்களோடு உணவு உண்ண வேண்டும் என்றெல்லாம் விருப்பம். வெள்ளைக்கட மாணவர்களை அவர்களும் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற 494 மதிப்பெண் பெற்ற பிரதீபா குமரேசன் காயாவயல் அவர்களும் தற்பொழுது நல்லா அகலமா நில்லுங்க சார். இங்க பாருங்க, கொஞ்சம் அகலமா உள்ள தள்ளிப்போம். அண்ணே கொஞ்சம் சைடா சைடுல அண்ணே சைடு இருங்க. அப்படியே இருங்க. ஓகே மாமா டக்குனு மாமா அண்ணே கொஞ்சம் அகலமா நில்லுங்க. கொஞ்சம் உள்ள இங்கிட்டு வாமா அம்மா இங்கிட்டு வா. இப்படி வா. அப்படி வந்துரு. இந்த செகண்ட் மாறிக்க. இப்படி மாறிக்க அண்ணே, நீங்க சைடுல மாறிக்க. அண்ணே நீங்க சைடுல அவங்க போய் இங்க நீ அண்ணே இங்க வா.